மாதிரி கண்ணப்ப நாயனார் கதை காளஹஸ்தீஸ்வரருக்கு எல்லாரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம். வலது கண்ணில் வந்து ரத்தம் வந்தது, உடனே கண்ணப்படிங்க வச்சார், அப்புறம் இடது கண்ணில் வந்துச்சு, திருப்பி அது இன்னொரு காலை வந்து கட்டவரலாங்க வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி. பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா, வாட் வாஸ் கண்ணப்பா, தின்னா என்னவாக இருந்தார், ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரான கதை. அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஸ்டோரி, ஒரு இமேஜினரி ஸ்டோரி, பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம். அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணல. இஸ் கான் டு ரிசர்ச். பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது, எங்கெல்லாம் வந்து கண்ணப்பரை பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு. அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறவனா, அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்லோர் அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காளஹஸ்தி சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக அங்கே போய் சேரணும். ரெண்டாவது பக்தி. ஏன்னா உங்களுக்கு 3 மணிக்கு மேலே வேறு ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்றைக்கி. அந்த பக்தியை வந்து எல்லோரும் வந்து இப்போ ஜோசியிட்ட போனாலும் தெரியும். போன உங்களுக்கு அம்மாவுக்கு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நீங்கள் அதை போய் பார்ப்போம். போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி கும்பிட்றதோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும், நிச்சயமாக கோயில் போவோம். ஒரு ஜோசியர் போய் பார்த்து என்னங்க என்ன சொல்லுது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதெல்லாம் போய் வந்து ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி, அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னிபோட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், மேட் பி ஜீசஸ், மேட் பி அல்லா, ஆர் மேட் பி சிவா, மேட் பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்குது. பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும்போது நான் சொன்னேன், இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஏன்னா நவ் தேர் ஸோ பிஸி மேக்கிங் மணி, எக்கனாமிக் க்ரோத், தேர் க்ரோத் இன் லைஃப். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. எல்லாத்தையும் இது தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம், எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும், இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும்போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார். இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தபடி ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஆனால் பக்தி என்பது அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான். அந்த பக்தி பரவசமோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தியேட்டர் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க.